தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். திமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா தளம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்தது. அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுந்தது. ராஜீவ்காந்தி மரண அனுதாப அலை வீசியது. அந்த தேர்தலில் 228 தொகுதிகளில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். ஆனால் திமுக கூட்டணியோ வெறும் 6 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அதுவும் திமுக வேட்பாளர்கள் கருணாநிதியை தவிர அனைவரும் தோற்று போயினர். 1000 விளக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோற்று போனார். ஆனால் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி துறைமுகம் தொகுதியில் 900 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்றார். கருணாநிதியை தவிர மற்ற அனைத்து திமுக வேட்பாளர்களும் தோல்வியடைந்தனர். இது கருணாநிதிக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. திமுக சட்டமன்ற உறுப்பினராக கருணாநிதி மட்டும் சட்டசபைக்கு செல்ல விரும்பவில்லை. ஆகவே 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற கருணாநிதி எம்எல்ஏவாக பதவியேற்காமலேயே தனது பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்து நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட செல்வராஜ் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பின்பு அவர் மதிமுகவுக்கு சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கருணாநிதி எம்எல்ஏ பதவியேற்காமலேயே ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.